தமிழ்நாட்டில் சட்டமன்றம் காரசாரமாக விவாதங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். லாட்ரிட்டு வந்து ஏன்பா 900 கோடி ரூபாய் வாங்குனீங்க அப்படின்னு அப்பா இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பாட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறது எல்லாமே பலவிதமான விமர்சனங்கள் காரசாரம். அதை பத்திலாம் வீடியோ பேச போறோம், கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்ல அறிவகம் அப்படின்னு சொல்லி ஒன்று செயல்படுத்தப்படும். கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்களுக்கு 2031க்குள்ள ஏஐ டெக்னாலஜிக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இது இல்லாம இந்தியாவிலேயே ஏஐ ஹப் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்க போறோம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அது வெறுமனே நிறைய பேர் கடந்து போயிட்டே இருக்காங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய மீடியாக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய மாணவர்களும் இதை சரியா புரிந்து கொள்ளவில்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவகம் உருவாக்கப்படும். எப்படி ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் வழியாக நம்ம முன்னேறினமோ, அடுத்ததா ஐடி நிறுவனங்களால் நம்ம முன்னேறணுமோ, அதே மாதிரி ஏஐ துறைகளால் நம்ம தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் ரொம்ப விலாவரியா, குறிப்பாக விஜய் அவர்களுடைய தாவேகாவினுடைய இந்த அறிவிப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான அறிவிப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தாவேக அரசாங்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம மக்கள் நம்ம மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணுறதை ரொம்பவே சூப்பராக பார்க்கலாம். காரணம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 170 மில்லியன் ஜாப்ஸ் ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸாக உருவாகும் அப்படின்னு சொல்லி 2030க்குள். அதே நேரத்தில் 92 மில்லியன் ஜாப்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஜாப்ஸ் இல்லாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்குது. நிதி ஆயோக் 4 மில்லியன் ஜாப்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஐடி செக்டாரில் நீங்களும் ஒரு நபராக மாற முடியும், சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் படித்தா. அதில் ரொம்ப முக்கியமானதான் டேட்டா சயின்ஸ். வருஷத்துக்கு வருஷம் இதனுடைய முக்கியத்துவம் 35% வரை உயர்ந்து கொண்டே இருக்கு. நீங்க நான் கோடிங் பேக்ரவுண்டை சார்ந்தவங்க, ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே நான் பாஸ் அவுட் ஆயிட்டேன், அந்த கவலை எல்லாம் வேணாம். அடுத்த 5 மாசத்துல நீங்களும் படிச்சு ஒரு ஐடி செக்டாருக்குள்ள நுழைய முடியும், இல்ல உங்களுடைய ஜாபினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதற்கு HCL குவி அண்ட் IITM பராவர்த்தக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கும். HCL நிறுவனம் ஐடி எக்கோசிஸ்டத்தை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய தான் HCL குவி அப்படின்னு சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப டாப்பா 1% பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சே உங்களுக்கு லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்முடைய தாய்மொழி தமிழ்லயே இதை நீங்க கத்துக்கலாம். இதெல்லாம் இல்லப்பா 1-to-1 டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணக்கூடிய செஷன் இருக்குமான்னு கேட்டா அதுவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம IITM பராவர்த்தக் சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் விட 10க்கும் அதிகமான இண்டஸ்ட்ரி கிரேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதையும் நீங்க செஞ்சிருவீங்க. 1000க்கும் அதிகமான ஹைரிங் பார்ட்னர்ஸ் வழியா உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுப்பாங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியா உங்களுடைய ஃப்ரீ கேரியர் கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏஐ பிரத்யேக இன்னோவேஷன் சிட்டி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இன்னோவேஷன் சிட்டி இல்லாட்டி ஏஐக்கான தனியான ஒரு சிட்டி அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய ட்ரீமாக கூட இருக்கலாம். பட் வரும் காலத்தில் அது நடந்தால் மட்டும்தான் நல்லது. அது தமிழ்நாட்டுக்காக இருக்கட்டும், இந்தியாவுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊர் சைடாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்ன விக்கி, ஏஐனா கோடிங்கு, இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், ரீல்ஸ் போடுறது, இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அதனால தான் இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஏஐ சிட்டிக்காக எந்த இடத்த ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 398 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏஐ சிட்டி உருவாக்குறதுக்கா, இல்லை 5 லட்சம் மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்கா, அப்படி இல்லைனா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கா? அதுவும் கிடையாதா? வேற ஏதாவது செலவுக்கா? அதெல்லாம் விட்டுலாங்க. அடுத்ததான் நம்ம கேள்வி என்னன்னா, இந்த ஏஐ அப்படிங்கிறத வச்சு கவர்மெண்ட் செக்டாரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டுக்குன்னு சில பலம் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று, சென்னையில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஐடி எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தான். இந்த ஐடி எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கும் பட்சத்தில் கோயம்புத்தூர் சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கோயம்புத்தூர் சைடில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டினுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஓசூரெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மின்னணு உற்பத்தி அப்படிங்கிறதுல அங்க நம்ம ஒரு தனியா ஒரு செக்டாரை வச்சு வழி நடத்திட்டு இருக்கோம். திருச்சி, மதுரை, சேலம், திருநெல்வேலி அப்படிலாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்கேயும் ஐடி மற்றும் தொழில்துறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வளர்ச்சி அடைந்து வருகிறது. ஸோ இப்படி நம்ம பார்த்த எல்லா துறைகளையும் விட இந்த எல்லா துறைகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு ஏஐ புரட்சி அப்படின்னு சொல்லலாம்னா, இது ஏகப்பட்ட இடத்துல இந்த ஏஐ பத்திலாம் நம்ம பேசியிருக்கிறதுனால இது பெருசா புரட்சியா தெரியாது. பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுலயும் குறிப்பா அறிவகம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்படும். இது
இந்தியாவினுடைய பிரத்யேக ஏஐ மற்றும் இன்னோவேஷன் சிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. இதுல என்னெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? ஒன்னு, ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தனி பல்கலைக்கழகம், சர்வதேச தரத்திலான திறன் மேம்பாட்டு மையம், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இதில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லெபார்டரி அப்படிங்கிறது, செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய அளவில் பீக்கில் இருக்கக்கூடிய, இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த செமிகண்டக்டர்ஸ்னுடைய ஹார்ட்வேர் டெஸ்டிங் லெபார்டரி பல்வேறு துறைகளுக்கான இன்னோவேஷன் இன்குபேட்டர்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அது இல்லாமல் ஏஐ மற்றும் டீப் டெக் நிறுவனங்களுக்கான ஆராய்ச்சி வசதிகள், இந்த தொழில்நுட்பம், இது இங்கெல்லாம் தொழில்நுட்பம் உருவாகுது அப்படின்னா இந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான நவீன குடியிருப்பு மற்றும் நகர வசதிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். ஏஐ நிறுவனங்கள், டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ், குவாண்டம் டெக்னாலஜி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அமைப்புகள் ஒரே இடத்துல இணைத்து செயல்பட திட்டம் போட்டிருக்கிறது தான் இந்த அறிவகம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது என்னமோ ஒரு ஏஐ டெக்னாலஜி ஒரு நிறுவனத்தை மட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. இவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹப்பா தான் இந்த ஏஐ சிட்டி அப்படிங்கிறது உருவாக போகிறது. சரி, அப்படின்னா இந்த பட்ஜெட்லேயே அறிவகம் அப்படிங்கிற இந்த ஏஐ சிட்டியை உருவாக்குறதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கிட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ வெறுமனே 5 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கி இருக்காங்க. 5 கோடியை வச்சு என்ன விக்கி செய்ய முடியும்? ஒரு கட்டிடத்தை கூட எழுப்ப முடியாது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியில் எந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள், எவ்வளோ நிலப்பரப்பில் நாம் இந்த ஏஐ சிட்டியை உருவாக்க போகிறோம், அதற்கான லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அது நிலம் கையகப்படுத்தலாக இருக்கட்டும், அடுத்த கட்டமாக அங்கே வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இது எல்லாமே சாத்தியப்படுத்துவதற்கான மெஷினரிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி கொண்டு வரலாம், இதை பற்றியான டீட்டெயில்டு ஸ்டடி நடத்துவதற்காகத்தான் இந்த 5 கோடி ரூபாய் ஜஸ்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடிக்காக மட்டும். ஸோ ஏஐ புரட்சி, ஏஐ சிட்டி, அறிவகம் நாளைக்கே அடிக்கல் நாட்டி நாளான்னைக்கே ஒரு வருஷத்துலேயே பெருசாக ஒரு சிட்டி மாதிரி வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது அதனுடைய முதல் கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அறிவிப்புக்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு அறிவிப்பு இருந்துச்சு. அதுதான் ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் 5 லட்சம் மாணவர்களுக்கு 2031க்குள்ள ஏஐ டெக்னாலஜி பற்றியான பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இப்போ இந்த பயிற்சி எதுவுமே கொடுக்கப்படவில்லையா அப்படின்னு கேட்டால் அதற்கும் சில காரணங்கள் இருக்குது. அதையும் நான் சொல்லிடலாம். இந்த பயிற்சி அப்படிங்கிறது கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு, பிடெக், எம்டெக், பிஇ, எம்இ அவங்களுக்கு மட்டும் கிடையாது. பாலிடெக்னிக் படிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, +2 முடிச்சுட்டு நீங்கள் என்ன படித்தாலும் சரி, உங்களுக்கும் இதில் பயிற்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் ஹைலைட். இங்கே நம்ம தொழில்துறை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த தொழில்துறையெல்லாம் வளர்வதற்கு என்ஜினியர்ஸ் மட்டும்தான் காரணமானு கேட்டால் இல்லைங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸில் ஐடிஐ படித்தவங்க, பாலிடெக்னிக் படித்த நிறைய மாணவ மாணவிகள் நம்ம தமிழ்நாட்டினுடைய உயர்வுக்காகவும் நம்ம தமிழ்நாட்டினுடைய மதிப்புக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அவங்களுடைய உழைப்பு வெளியில் தெரியாமல் ஐடிஐயா பாலிடெக்னிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே அது கிடையாது. அந்த என்ஜினியர்ஸ் இல்லாட்டி பெரிய அளவில் டிகிரி அப்படிங்கிறத விட இவங்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அந்த தொழில்நுட்ப பயிற்சி கிடைத்தது என்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருக்காங்க தாவேக அரசாங்கம். அதுதான் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பொதுவாக இங்கே ஒரு கற்பித்தல் அப்படிங்கிறது இருக்குது. ஏஐ அப்படின்னாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் ஏஐ அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி ரீல்ஸ் போடுறவங்க, ஷார்ட்ஸ் போடுறவங்க, இன்றைக்கி வீடியோ போடுறவங்க, இன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் ஃபார்ம் பண்ணுறவங்க, ஆஃபீஸ், இப்படி எல்லாத்துக்குமே நம்ம ஏஐ பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஏஐ வழியாக கற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சிவில் இன்ஜினியர் ஏஐ மூலமாக கட்டிட வடிவமைப்பு, அந்த கட்டிடத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வடிவமைப்பு, அதை சுற்றி இருக்கக்கூடிய இண்டோர் அவுட்டோராக இருக்கட்டும், இது எல்லாத்தினுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது ஏஐ வழியை செஞ்சிடலாம். அக்ரிகல்ச்சர் மாணவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பயிரில் நோய் எப்படி கண்டறியப்படலாம், அது ஏஐ டெக்னாலஜியை வச்சு ஒரு பயிரில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதையோ இல்லாட்டி அந்த ஏஐயில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை வச்சு எப்படி அந்த பயிருக்கு நோய் வந்திருக்கு, அந்த நோய்க்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஐடிஐ மாணவர்கள் ஏஐயுடன் இணைக்கப்பட்ட மேனுஃபேக்சரிங் மெஷின்ஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸாக இருக்கட்டும், இதை பற்றியான புரிதலும் அவங்களுக்குள்ள ஏற்படுத்தலாம். இந்த திட்டத்துக்கான பாடத்திட்டம்னு ஒன்று இருக்கும்ல, அதை கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க 2 பேரையுமே வச்சு உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு தொழில் நிறுவனத்துக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, அடிஷ்னலாக அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன தேவை வரும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் ஒரு எக்ஸ்பர்ட்ஸுக்கு தான் தெரியும் அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்வதற்கான அந்த தரவுகள் நம்மகிட்ட இருக்குது, அதை வச்சு எப்படி இவங்களுக்கான கரிக்குலம் அப்படிங்கிறத ரெடி பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இந்த 2 பேரும் உட்கார்ந்து செம்மையான ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
தமிழ்நாட்டை அடிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது எந்த மாநிலத்தாலையும். இங்க தேவை எல்லாருக்குமான ஏஐ கோர்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு ஒரு ஏஐ கோர்ஸ், உங்களுக்கு ஒரு ஏஐ கோர்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இங்க தேவை என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் தனி, ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப பெரிய அளவில் ப்ரீஷியஸ். அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அப்ளைடு ஏஐ பயிற்சி அப்படிங்கிறது தான் தேவை. இந்த அப்ளைடு ஏஐ பயிற்சி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுன்னா நாம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். 5 லட்சம் பேரை நாங்கள் ட்ரைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், கம்ப்யூட்டிங் ஆக்சஸ், நல்ல ஆசிரியர்கள், இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ், வேலைவாய்ப்பு இணைப்பை வழங்குவதற்கான முக்கியமான நிறுவனங்கள், இவங்க கூட கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் செய்கிறது தான் இந்த அறிவகம் அப்படிங்கிற ஏஐ சிட்டி. இங்கே நான் ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னேன்ல, அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இல்லை நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் இதுக்கு கேப்பபிலிட்டியான்னு கேட்டால் இல்லை. நம்முடைய ஆசிரியர்கள் அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிறத பண்ணணும். அவங்களுடைய அறிவை இன்னும் மேம்படுத்துவதற்கான பயிற்சியை நம்ம ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். அந்த ஆசிரியர்கள் அடுத்ததாக வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொடுப்பார்கள் என்பதும் இந்த ஒரு அஜெண்டால இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இல்லையே விக்கி, இதுக்கு தானே டிஎன் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அது திமுக காரங்க, அதிமுக காரங்க இப்படின்னு யார் வேணாலும் கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படிங்கிறது தான். இது 3 கட்டமாக இருக்கு. ஒன்று 6ஆம் வகுப்பு முதல் 8வது வகுப்பு வரை பேசிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொன்று 9வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரை இன்டர்மீடியட் கோர்ஸ். அடுத்ததா +1 +2 அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் சுப்பீரியரான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் உள்ள வரும். இதில் 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லும்போது ஏஐ, ரோபோட்டிக், டிஜிட்டல் டூல்ஸ் இதுக்கான பேசிக் இன்ட்ரோ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 9, 10 அப்படின்னு சொல்லும்போது இன்டர்மீடியட் லெவல் ட்ரைனிங். 11, 12 தான் ஸ்பெஷலைஸ்டு எலெக்டிவ் கோர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் அதில் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிஎன் ஸ்பார்க். ஆனால் இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4000, 5000 ஸ்கூல்ஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக நம்ம அரசாங்க பள்ளிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே இன்னும் 2600, 2800 ஸ்கூல்ஸில் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியை இந்த ஒரு பட்ஜெட் வழியாக அறிவித்திருக்கிறார்கள். சரி, இந்த இடத்துல பேக் போன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ், பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்கள விட களத்தில் இறங்கி ரொம்ப பெரிய அளவில் வேலைகள் செய்யக்கூடிய நபர்களான ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க தெரியுமா? ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், மெஷினரி, மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி பல இடங்களில் இவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது இன்றியமையாதது. ஸோ இந்த தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நியூமரிக் கண்ட்ரோல் மெஷின்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ், மெஷின் விஷன்ஸ், ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், ஆட்டோமேட்டட் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், இந்த தொழில்நுட்பத்தை நம்ம ஏஐ கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தொழில்நுட்பத்தை ஏஐ கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரைனிங்கை நம்முடைய ஐடிஐ இல்லாட்டி பாலிடெக்னிக்கில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அட்வான்ஸ்டு லெவலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஐடிஐனா ரொம்ப லோவாக பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனக்கும் அதில் ஏஐ வச்சு இந்த விஷயங்கள்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவன் மாணவி வெளியில் வராங்கன்னா அவங்களுக்கான வரவேற்பே வேற மாதிரி இருக்கும். ஸோ ஐடிஐ அப்படின்னா ஃபிட்டரு, எலக்ட்ரீஷியனு இதோடி மட்டும் இனிமேல் நிற்காம ஏஐ வழியாக ஐடிஐ என்ஹான்ஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு அரசாங்கம் யோசித்து கொண்டிருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுக்காக மட்டுமே 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே இந்த அளவுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க செஞ்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததா தமிழுக்கான ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது LLM அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த தமிழுக்கான LLM இப்போவே ChatGPT, Google Gemini எல்லாம் நம்ம போய் கேட்டோம்னா தமிழ் ஆன்சர் சொல்றாங்க. பட் நமக்கான ஒரு LLM இருக்கா? நாம உருவாக்கின ஒரு LLM இருக்கா? நம்முடைய மக்கா அப்படின்னு சொன்னா அது அந்த வட்டார மொழி வழக்கை அதால் புரிந்து கொள்ள முடியுமா? இலக்கியம் இப்போ இருக்கக்கூடிய ஏஐல LLMக்கு கொடுத்துருக்கோமா? இதெல்லாம் ஒரு கேப். தமிழ் பேசுது அவ்வளோதான். ஆனால் தூய தமிழ், அந்த தமிழில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துவது, வருங்காலத்தில் தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் இன்னும் கண்டுபிடிக்கலை. அதை நாம தானே செய்யணும். ஏன்னா நம்முடைய தாய்மொழியில் அதை செய்வதற்கான ஊக்குவிப்பும் இந்த ஒரு அஜெண்டாவுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அரசு சேவைகளில் ஏஐ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்போட் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 76 நலத்திட்ட சேவைகள் இப்போ கொடுக்குறாங்க. அதாவது சாட்போட் கூட நம்ம சாட் பண்ணியே நம்முடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதை இப்போ அட்வான்ஸ் பண்ணி 275 சேவைகளாக விரிவுபடுத்த போகிறார்கள். எப்படி 275 சேவைகள் எக்ஸ்ட்ராவாக இந்த சாட்போட்டுக்குள்ளேயே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது அறிவிப்பு. அடுத்ததா இ சேவை 2.0 மையங்கள் அப்படிங்கிறது மாநிலம் முழுவதும் கொண்டு வரப்படும். இந்த இ சேவை 2.0 அப்படிங்கிற இந்த அமைப்பு அடுத்த கட்டத்துக்கு
கட்டத்துக்கான ஏஐ கூட என்ஹான்ஸ் செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதலீட்டாளர்களுக்கான கைடனன்ஸ் 3.0 மற்றும் விண்டோ போர்ட்டல் 3.0 இது எல்லாத்துலயுமே ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குவாண்டம் டெக்னாலஜி, ஏவிஜிசி எக்ஸ்ஆர் போன்ற புதிய டெக்னாலஜியும் உள்ளடக்கும் விதமாக இந்த பட்ஜெட்ல பல சிறப்பம்சங்கள் கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். சோ இதுல எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ நெகட்டிவும் இருக்கு. இப்போ ஏஐ வைத்து விண்ணப்பங்கள் அப்படிங்கிறதுலாம் சரிபார்க்கப்படும். அதுதான் இ சேவை மையமாக இருக்கட்டும், இல்லாட்டி கைடனன்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும். ஆனால் ஒரு ஏஐ வழியாக ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பம் ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக மனிதர்களுடைய அனுமதி இல்லாமல் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படக்கூடாது என்பதும் கூடுதலான தகவல் தான். ஏஐ எந்த அளவுக்கு நல்லதோ அதுக்கான நெகட்டிவ் இருக்கு. பட் இந்த பட்ஜெட்ல ஏஐ பற்றியான புரிதல் ஒரு லைன்ல வாசிச்சு முடிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இத்தனை விஷயங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர முடிந்தது. நான் பார்க்கக்கூடிய, நான் வளர்ந்த, நானும் ஒரு ஐடி மாணவன் தான். நானும் பாலிடெக்னிக் படித்து மறுபடியும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து மறுபடியும் மாஸ்டர் எடுத்துட்டேன். ஆனால் என்ன மாதிரி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள், ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எது எப்படியோ இந்த ஏஐசிடி அறிவகம் அப்படிங்கிறது உருவானால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைச்சிச்சா? வேற எங்கேயாவது இவ்வளோ டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே விக்கி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுங்க. சொல்லலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மக்கா, இது நம்முடைய எதிர்காலம். நம்ம எதிர்காலம் கிடையாது, நாம் வாழ்ந்து ஒரு மிடில் இருக்கோம். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம். இதை சரியா இந்த திட்டமிடுதல் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா வரும் குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் படித்தாலும் சரி, தனியார் பள்ளியில் படித்தாலும் சரி, அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு தனியான யூனிவர்சிட்டி, ஒரு தனியான ஒரு இடம், அங்கே தங்கி படிக்கிறதுக்கான வசதிகள், இது எல்லாமே தமிழ்நாட்டில் உருவானால் கனவு மாதிரி இருக்கும். ஆனால் அதை நிதர்சனமாக்க நம்மால் முடியும். ஒன்று சேர இதற்கான அறிவுரைகளும் இதற்கான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் முதலே சொன்ன மாதிரி HCL குவியில் 5 மாசத்துல அடுத்த கட்டமாக உங்களுடைய ஜாப், இல்லாட்டி நீங்கள் எந்த ஜாபாக இருந்தாலும் சரி ஐடியில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சா கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக ஃப்ரீ கரியர் கன்சல்டேஷன் காலுக்கு புக் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணுவீங்கல்ல, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.